வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம ஈகோஸ்பைக் டே ட்ரேடிங் டூல் பிளாட்ஃபார்மில் புதுசாக ஆப்ஷன் லைவ் சார்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் லைவ் சார்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வியூ ஆகும் அப்படின்னா இது வந்து ரெண்டு விண்டோவாக இருக்கும். ஒரு விண்டோவில் கால் ஆப்ஷன் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கில் கால் ஆப்ஷனும் ஒரு விண்டோவில் புட் ஆப்ஷனும் கொடுத்துருப்போம். இப்போ இந்த விண்டோ இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க விண்டோ தான் கால் ஆப்ஷனோட விண்டோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 56,000 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை தான் கொடுத்துருந்தோம். சரிங்களா, இதுக்கு இன்னொரு சைடில் 56,500 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை கொடுத்துருந்தோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம், இந்த சைடு கால் ஆப்ஷனும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட். நம்ம எப்போவுமே இந்த ஈகோஸ்பைக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் நிஃப்டி என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் சார்ட்டை வச்சு தான் இதுக்கு முன்னாடி எல்லோரும் இதோடைய சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ அதோடு சேர்த்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டும் கொடுக்குறோம். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத இப்போ கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது புரிஞ்சுக்கணும். முதல் டிஃப்ரென்ஸ் வந்து இது ஆப்ஷன் சார்ட்டு, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு உண்டான சார்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோட சார்ட்டு. ரெண்டுமே ரேஞ்ச் பார், அதாவது ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு ரேஞ்சை குறிக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து 770 ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். அதே இது ஆப்ஷனுக்கு வந்து 250 ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு குச்சியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 பாயிண்ட் 40 பாயிண்ட்டை கிட்டத்தட்ட குறிக்குது பேங்க் நிஃப்டியில். அதே இது ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குச்சியும் வந்து ஒரு 12-13 பாயிண்ட்டை குத்து மதிப்பாக குறிக்குது. சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டிக்கும் ஒரு 12 பாயிண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிக் வரும். ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான், ஆனால் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இண்டிகேட்டர் அல்காரிதம் எல்லாமே சேம் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே மாதிரி ஒரு பேண்ட் இருக்கும், நடுவில் ஒரு கோடு இருக்கும், ஒரு கருப்பு கலர் கோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெண்டுத்துக்கும் காமன் தான். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் பாரு. அப்போ வந்து இந்த சிக்னல் கொடுக்குறப்போ குழப்பம் வருமா வராதா? சரிங்களா, இப்போ இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு சைடு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து 7 மினிட் கேண்டில் சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணால் எப்படி ஒரு குழப்பம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கலாம். ஸோ அப்படி கிடையாது. இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் ஜென்ரேட் ஆகி இங்கே ரிவர்சல் சிக்னல் எப்போ வருது, 9:15:36. ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், கரெக்டாக 9:15:47 செகண்ட்ஸில் தான் மாறுது. கரெக்டுங்களா, இங்கே வந்து செல்லு வருது. அடுத்த சிக்னல் பாருங்கள், இங்கே வந்து 9:37. இப்போ இதே இதில் மார்க்கெட்டில் பாருங்கள், இங்கே வந்து என்ன டைமில் சிக்னல் வந்துருக்குன்னா 9:37. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே டைமில் தான் வந்திருக்கு. ஆனால் ரெண்டு சார்ட்டும் வேறு. இதில் தான் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஆப்ஷனுடைய இண்டெக்ஸ் சார்ட்டை காட்டிலும் ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ வித்தியாசமாக மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் சார்ட்டில் ஏன் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா அக்யூரேட்டாக என்ட்ரி எடுத்துடலாம். இதை பார்த்துட்டு ஆப்ஷன் சார்ட்டில் இப்போ என்ட்ரி எடுக்கிறத காட்டிலும் நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் இருக்க ப்ரைஸை பார்த்துட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு வீடியோ போடலாம். இப்போ ஸோ இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆகிற டைமு குத்து மதிப்பாக, அதாவது ரெண்டும் ஒரே டைமில் தான் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம டியூன் பண்ணியிருக்கோம் குட்வில் அப்படின்னா கரெக்டாக இங்கேயும் வர சமயத்தில் ஓரளவு இங்கேயும் கரெக்டாக சிக்னல் வர மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நம்பிக்கையாக எடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே டைமில். இப்போ ரெண்டு எக்ஸிட் ஆகிற டைம் பாருங்கள், 9:56. இங்கேயும் 9:56க்கு எக்ஸிட் வந்திருக்கு. ஸோ அடுத்த சிக்னல் ஜென்ரேட் ஆனது பாருங்கள், இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டில் 10:18. சரிங்களா, ஆனால் இங்கே பாருங்கள் 10:07க்கே சிக்னல் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனும் வரும் உங்களுக்கு. சில சமயம் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே நல்ல ஃபார்மேஷன் போட்டு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இங்கேயும் ஒரு சிக்னல் இருப்போம். நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது ட்ரேடர்ஸோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ வந்து அந்த சிக்னல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேக் சிக்னல், இங்கே ஒரு சிக்னல் வந்திருக்கு ஆப்ஷன் சார்ட்டில், ஆனால் அந்த சிக்னல் இங்கே இல்லை.
அந்த சமயத்தில் பாருங்கள் இங்கே வந்து ஒரு செல்லு ஒரு பையெல்லாம் கொடுத்துருச்சு. ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டி சார்ட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஒரு ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுது. ஸோ சில ஃபேக் சிக்னல்ஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஷன் சார்ட்டில் இங்கே ஒரு சிக்னல்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு சரிங்களா 10:43க்கு. ஆனால் இங்கே பார்த்துங்க 10:43 42லாம் ஒன்றுமே இல்லை. கரெக்டாக அந்த மூவிங் ஆவரேஜ் தொட்டு கீழே வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக பாருங்கள் ஃபுல்லாக செல்ல தான் இருந்தது. ஆனால் இங்கே நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்கள் நடுவில் கொஞ்சம் குட்டி குட்டியாக அப்பப்போ சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. கடைசியாக எங்கே சிக்னலில் இப்போ 1:30க்கு தான் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து நடுவில் ஒரு சின்ன சின்ன சிக்னல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரிஸ்க்கான என்ட்ரிஸாக சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் சார்ட்டோட ஆவரேஜுக்கும் கீழே இருக்குது, இதோடைய ஆவரேஜுக்கும் கீழே இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸோ இல்லை கம்மியான ப்ராஃபிட்டோ கிடச்சா பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும் சரிங்களா. ஸோ இந்த சிக்னல் பாருங்கள் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த 1:30 மணிக்கு இங்கே சிக்னல் கொடுத்துருக்கு 1:30 மணிக்கு. ஆனால் நம்ம சார்ட்டில் இங்கே பாருங்கள் எப்போ சிக்னல் வந்திருக்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இங்கே 1:30 மணிக்கு எந்த சிக்னல் கொடுக்கல ஆப்ஷன் சார்ட்டில் சரிங்களா. இங்கே 1:30 மணிக்கு பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் ஒரு பையே அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கேருந்து மேலே போன மாதிரிலாம் காமிச்சிருக்கு. ஆனால் இதே இந்த சார்ட்டில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம சார்ட்டை பார்க்குறப்ப அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இது பாருங்கள் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருந்திருக்கு. இது எப்போ சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னா 2:30 மணிக்கு தான் இது கரெக்டாக சிக்னல் கொடுத்துருக்கு. அதாவது இந்த பாயிண்ட் 2:30 மணி பாயிண்டில் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு சில தன்மைகள் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பையர் ஆஃப் ஆப்ஷனாக இருக்கும், ஆப்ஷனில் டைம் டிகே இருக்குது, வால்டாலிட்டி இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த சமயத்தில் நம்ம வந்து கண்மூடித்தனமாக வெறும் இண்டெக்ஸ் சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டையும் பக்கத்தில் வச்சு கரெக்டாக வெரிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா வரும். ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா குட்வில்ல இந்த ஆப்ஷன் சார்ட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி நல்ல ரிசல்ட்டும் நல்ல ட்ரேடிங்கில் டே ட்ரேடிங்கில் நல்ல ரிசல்ட் அடையலாம். இதே மாதிரி தான் புட்டும். ஸோ சேம் இதே மாதிரி பக்கத்தில் வச்சு பார்த்தா இதுக்கு அப்படியே உல்ட்டாக வந்திருக்கும். ஆனால் புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேறு சரிங்களா 56,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இந்த வீடியோ அதையும் போட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றதுனால ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் எந்த அளவுக்கு சிக்னல் கொடுக்குதோ அதே அளவு தான் என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு 70 to 80% ஆஃப் டைம் சேம் ஜோனில் தான் இதுவும் சிக்னல் கொடுக்கும். சில இடங்களில் சிக்னல் டைவர்சிஃபை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே டைமில் வராமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.